நீங்க அப்படி சொல்றீங்க. ஆனா 200 தொகுதிகளுக்கு மேல திமுக ஆட்சி பிடிக்க போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் அவங்க பேசிட்டு இருக்காங்க. மோடி வந்து சார்சோ பார் 400 இடங்களை வெல்லுவோம் அப்படின்னாரு. கடைசியில வாரணாசி தொகுதியை தொடக்கத்துல வந்து பின்னடைவு அப்படி வந்தா வெற்றி அடைஞ்சார். கடந்த 4 ஆண்டுகளா திமுக ஆட்சியில இருக்கு. ஆட்சி எப்படி பாக்குறீங்க? எடப்பாடி பழனிசாமி கொடுத்த ஆட்சியோட நீட்சி தொடர்ச்சி அப்படின்னு பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி கொடுத்தது ஒரு கொடுங்கோல் ஆட்சி, ஒரு மோசமான ஆட்சி, ஒரு காட்டாட்சி. உங்க பார்வையில் திமுகவுடைய தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தமிழரா திராவிடரா? அதிமுகவுடைய பொதுச் செயலராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழரா திராவிடரா? அதிமுக ஆட்சியில நாம் தமிழர் கட்சி அதிக நெருக்குதல்களை சந்திச்சதா இல்ல திமுக ஆட்சியில சந்திக்குதா? அதிமுக ஆட்சி சந்திச்சோம். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் திமுக வீழ்த்தணுங்கிறது மட்டும் இல்ல, அதிமுகவும் வீழ்த்தணும். இந்த திராவிட கட்சிகள் ரெண்டையும் வீழ்த்தணும். ஒரு எதிரி இல்ல, 2 பேருமே எதிர்த்தாங்க. சீமானோட அவரோட குணாதிசயத்தை தாண்டி அவரோட ஆற்றல், அவரோட அறிவு, அவரோட மக்கள் மீதான பற்று, அவரோட கருத்துக்கள். அப்ப விஜய்க்கு இல்லைன்றீங்க? விஜய்க்கு என்ன இருக்கு? மழைக்கு மடு கூட இல்லை, அதுக்கும் கீழே ஒண்ணுமே கிடையாது. இதுல வந்து நெருக்கடி இருப்பது நாங்க இல்ல, விஜய் தான். விஜய் ஜெயிச்சாலும் பிரச்சனை, தோற்றாலும் பிரச்சனை. விஜய் வந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வந்து கட்சி வெல்லாது, நான் உடைய நம்புறேன். கட்சி வெல்ல வாய்ப்பு இல்லை. அதிகபட்சம் மிஞ்சி போனா விஜய்க்கு அவர் பேச்சுங்கிறது திரைப்படம் போலதான் இருக்குன்னு தோணும். மற்றபடி அவருக்கான சுயமா சிந்திச்சு ஒரு கருத்து சொல்றதுக்கான ஆற்றல் இல்லை. அப்ப கட்டாயம் வந்து அமலப்பட்டுவார். அதனால அவருக்கு ஒண்ணுமே கிடையாது. அவர்கிட்ட வந்து ஒரு பிராய்லர் கோடி போல எதுவுமே இல்லை அவர்கிட்ட. இல்ல இப்ப இந்த கேள்வி எங்க வருது அப்படின்னா, அண்ணன் சீமான் அவர்கள் அண்ணன் வேல்முருகனை பத்தி ஒவ்வொரு தடவை குறிப்பிடும் போது ரத்தம் அப்படின்னு தான் சொல்லுவார். சகோதரர் வேல்முருகன் அப்படின்ற வார்த்தைகள் பயன்படுத்த மாட்டேன், ரத்தம் அப்படின்ற பொதுவெளியிலுமே மேடைகளுமே அப்படிதான் பதிவு செய்வார். இன்னைக்கு 2 பேர்த்துக்குமான நட்புணர்வு எப்படி இருக்கு? பேசிக்கிறாங்களா? இந்த சிக்கலுக்கு அப்புறம் இல்ல, அது உறவு, அந்த உறவு எப்பயும் அது வேற. இல்ல வந்து அண்ணன் திருமா வந்திருக்காங்க, அண்ணன் திருமாவோட அண்ணன் எப்போதும் அன்பா இருப்பாங்க. அதே போல வேல்முருகனை கூட ரத்தம் தான் சொல்லுவாங்க. அது வேற, அது வேற. இது இந்த அரசியல் முரண் வேற. அதை இதே போட்டு குழப்பிட்டு இந்த பிரச்சனைக்கு அப்புறமும் 2 பேரும் சுமூகமா பேசிக்கிறாங்க, பேசுவாங்க. அப்படின்னா பொது இடத்துல பார்த்தா பேசிக்குவாங்க, பேசுவதற்கான தேவை வந்தா பேசுவாங்க. இந்த கசப்புணர்வும் இதெல்லாம் ஏற்படல இதுக்கப்புறம் இந்த சிக்கல்கள். அண்ணன் எல்லாத்தையும் பேசுவாங்க, திமுக காரங்கள்ட்ட நல்லா பேசுவாங்க. அதனால இதுல பேசுறதுக்குலாம் ஒண்ணும் இல்லை, அதுல எல்லாம் ஒரு சிக்கல் வரப்படுறது இல்லை. இதுல வந்து அவங்க வந்து வாழ்வுரிமை கட்சிக்கு போறவங்க போகட்டும், வேலை செய்யட்டும், அது அவங்க விருப்பம், உரிமை, நம்ம ஒண்ணும் கேட்க முடியாது. ஆனா அங்க போயிட்டு நாம் தமிழர் கட்சியை விமர்சிக்கிறது, நாம் தமிழர் கட்சி குறித்து அவதூறான கருத்துக்களை பரப்புறது, அப்ப அது பண்றப்ப அதற்கான எதிர்வுகள் வரத்தான் செய்யும். சரி, கடந்த 4 ஆண்டுகளா திமுக ஆட்சியில இருக்கு. ஆட்சி எப்படி பாக்குறீங்க? எடப்பாடி பழனிசாமி கொடுத்த ஆட்சியோட நீட்சி தொடர்ச்சி அப்படின்னு பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி கொடுத்தது ஒரு கொடுங்கோல் ஆட்சி, ஒரு மோசமான ஆட்சி, ஒரு காட்டாட்சி. அவங்க வந்து சத்தமா பண்ண வேலையை திமுக சத்தம் இல்லாம பண்ணுது. அவங்க வந்து இடைமறிக்கிறதுக்கு மன்னிக்கணும், அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு நேர்காணல சமீபத்தில் நான் பார்க்க முடிஞ்சது. ஸ்டாலின் ஆட்சியோட எடப்பாடியோட ஆட்சியே பரவாயில்லன்னு மக்கள் என்கிட்டே சொல்றாங்க. அதுக்கு இவரே பரவாயில்லன்ற மாதிரி ஒரு வார்த்தையை பதிவு செய்யறாங்க. இப்ப நீங்க சொல்லும் போது அது கொஞ்சம் மாற்று கருத்து இல்ல. அன்னைக்கு வந்து கோட்பாட்டு கொள்கை வேஷம் போடல, வெளிப்படையா செஞ்சாங்க. எல்லா குடிமைகளையும் வெளிப்படையா செஞ்சாங்க. கதிராமங்கலத்துல மக்கள் மீது ஒடுக்குமுறை, நெடுவாசல மக்கள் மீது ஒடுக்குமுறை, மதுபான கடைகளுக்கு எதிராக போராடியவங்க மீது ஒடுக்குமுறை, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, நீட் தெருவுல தங்கை அனிதா இறந்து போனது, அன்னைக்கு மாநில உரிமைகள் வந்து காவு கொடுக்கப்பட்டது, எல்லாம் வெளிப்படையா நடந்துச்சு. இன்னைக்கு திராவிட மாடல், சமூக நீதி, மாநில சுயாட்சி, பெண்ணியம், கண்ணியம்னு எல்லா கோட்பாட்டு வேடங்களையும் போட்டுக்கொண்டு எல்லா அயோக்கியங்களையும் திமுக பண்ணுது. திமுக ஆட்சியில கட்டுக்கடங்காத அளவுக்கு சட்ட ஒழுங்கு சீர்கிட்டு போய் நிக்குது. இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து கஞ்சா, அபின் போன்ற போதைப் பொருட்களின் புழக்கம் கடைக்கோடி வரைக்கும் போயிடுச்சு. குறிப்பா சொல்லணும்னா இந்த திமுகவோட ஆட்சி காலத்துல, இந்த 4 ஆண்டு காலத்துல 100 பேர் கள்ளச்சாரம் குடிச்சு இறந்து போயிட்டாங்க. கள்ளச்சாரம் காய்ச்சவங்களை கண்டிச்சு 2 பேர் குத்தி கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதே போல வந்து வரலாற்றுல இப்படி மோசமா இல்லைங்கிற அளவுக்கு சட்ட ஒழுங்கு அவ்வளவு மோசமா இருக்கு. தினந்தோறும் கொலை, கொள்ளை இந்த செய்திகள் வருது. இந்த கொலை கொள்ளையை தடுக்க முடியாம கையாளாகாத காவல்துறை வந்து தொடர்ச்சியா என்கவுண்டர் பண்ணுது. இந்த 10 நாட்கள்ல 3 என்கவுண்டர் படுகொலைகள். அப்ப ஆட்சி நிர்வாகம் ரொம்ப மோசமா இருக்கு. அப்ப வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து எல்லாம் தெரியுதா அவருக்கு, இல்ல தெரிஞ்சு தெரியாத மாதிரி இருக்காரா, இல்ல துர்வாகம் பண்ண தெரியலையான்னு தெரியல. அவ்வளவு மோசமான ஆட்சி. இல்ல நீங்க அப்படி சொல்றீங்க. அவர் ஒரு காணொலியில பேசும்போது சொல்றாரு, எல்லாரும் என்ன அப்பான்னு கூப்பிட ஆசைப்படுறாங்க, இந்த மாதிரி ஒரு நல்ல ஆட்சியை கொடுத்துருக்கோம், திராவிடல் ஆட்சி வந்து அப்பான்னு கூப்பிட்டு, அவர் குடும்பத்துல இருந்திருப்பார், குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாம் அப்பான்னு கூப்பிட்டுப்பாங்க. மக்கள் எங்க அப்பான்னு கூப்பிடுறாங்க. சாலையில போறப்ப ஒரு மூதாட்டி வந்து ஒரு சுவட்டுல ஒட்டப்பட்டிருக்கிற சுவரொட்டியை எடுத்து சுவரொட்டியை பார்த்து செருப்படுத்தி வீசுதுன்னா அதான் மக்களின் மனதில். நிகழ்வுக்கு ஏதோ நிகழ்வுக்கு போறாரு, பட்டம் அளிக்கிற நிகழ்வுக்கு வந்து ஐயா ஸ்டாலின் போறாங்க. போறப்ப வந்து பெண் பிள்ளைகள் வந்து துப்பட்டா வந்து கருப்பு அணியக்கூடாது, கருப்பா இருந்த அணிஞ்சிருந்தா எல்லாத்தையும் வாங்கி வைங்க அப்படின்னு உத்தரவு பிறப்பிக்கப்படுது. ஏன்னா யாராவது அதிருப்தி ஆகி
கருப்பு எடுத்து காட்டிடுவாங்களோங்கிற பயன்தான். இதுதான் ம். மக்களின் உணர்வு. ம். மக்கள் ஏன் கொண்டாடுறாங்க? ம். மக்கள் கொண்டாடுறாங்கன்னா ஏன் வாக்கு காசு தர்றீங்க? ஏன் ம். விளம்பரம் பண்றீங்க? ம். எதுக்கு ராபின் சர்மா கூட்டு வந்து கருத்துருவாக்கம் பண்றீங்க? ம். ஊடகங்களை ஏன் கட்டுப்படுத்துறீங்க? ம். அது தேவையே இல்லை. ம். அப்ப மக்கள் மத்தியில வந்து இந்த ஆட்சி குறித்து மிக மோசமான அதிருப்தி தான் நிலவுது. நீங்க அப்படி சொல்றீங்க. ஆனா 200 தொகுதிகளுக்கு மேல திமுக ஆட்சி பிடிக்க போகுது அப்படின்ற மாரியான ஒரு விஷயங்கள அவங்க பேசிட்டு இருக்காங்க. மோடி வந்து சார்சோ பார் ம். 4 இடங்களை வெல்லுவோம் ம். அப்படின்னாரு. ம். கடைசியில வாரணாசி தொகுதியே தொடக்கத்துல வந்து பின்னடைவு அப்படின்னு வந்து தான் வெற்றியை அடைஞ்சாரு. ம். அவங்க ஜெய் ஸ்ரீராம்னாங்க. ம். அந்த ராமர் கோயிலை உள்ளடக்கிய அயோத்தி இருக்கக்கூடிய பார்லிமெண்ட் தொகுதியே வந்து பைசாபாத் பார்லிமெண்ட் தொகுதியில சமாஜ்வாடி தான் வெற்றி பெற்றுச்சு. ம். நம்பலாம் 400 இடங்கள் வெற்றி பெறுவோம்னு அவங்க சொன்னது போல 200 இடங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. ம். ஏன்னா 200 இடங்கள் வெற்றி பெறுவோம்னு சொல்றது மூலமா வெற்றி உறுதி 200 இடங்களை பெறுவோமா இல்லையாங்கிறதா கேள்விக்குறி என்பது போல ஒரு கருத்துவாக்கம் செய்யப்படுது. ம். அதனால வந்து சொல்லலாம் அப்படிதான் சொல்லுவாங்க. அதை வியப்புக்கிடம் இல்லை. ம். இப்போ இன்னைக்கு திமுக ஒரு பக்கம் 200 இடங்கள் வெற்றி பெறும்ன்றாங்க. இப்போ உங்க பார்வையில ஆ திமுகவுடைய தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தமிழரா? திராவிடரா? அவர் திராவிடர். ம். அதையும் தாண்டி ம். தெலுங்கர். ம். அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரா இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழரா? திராவிடரா? பிறப்பால் தமிழர். ம். ஆனா அவருக்கு தமிழ் உணர்வு, ம். தமிழங்கிற அந்த பெருமித உணர்வு எதுவும் கிடையாது. ம். பிறப்பால் தமிழர் அவ்வளவுதான். ம். ஏன் பக்தவச்சலம் எப்படி தமிழரோ, ம். பக்தவச்சலம் எப்படி தமிழரோ, ம். ப. சிதம்பரம் எப்படி தமிழரோ, ம். அது போல பிறப்பால் இவரும் தமிழர். ம். பிறப்பால் தமிழர் அவ்வளவுதான். ம். இப்ப இந்த கேள்வி எங்க வருது அப்படின்னா, இப்ப இன்னைக்கு ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி ஒரு 8% வாக்குகள் வச்சிருக்கு. விஜயோட கட்சி ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகள வாங்குன்றது ஏறத்தாழ எல்லாராலும் கணிக்கப்படுது. இப்போ ஒரு பக்கம் வந்து அதிமுக அதோட வாக்குகள் சதவீதம் இருக்கு. பாரதிய ஜனதா ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, பாமகவோட அன்புமணி கிட்டத்தட்ட ஒரு 6% வாக்குகள் எல்லா தேர்தலையும் பெற்று வந்திருக்காங்க. விசிகாக்குன்னு குறைஞ்சபட்சம் எல்லா தொகுதியிலும் குறைஞ்சபட்ச வாக்குகள் இருக்கு. இப்ப கேள்வி என்னன்னா, தமிழர் அரசியல முன்னிறுத்துகிற நாம் தமிழர் கட்சி, தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு விஷயத்த முன்னெடுத்துக்கிற நாம் தமிழர் கட்சி, நீங்க 67 அண்ணாவுடைய நிலைப்பாட குறிப்பிட்டு பேசும்பொழுது நான் சொல்றேன். 67ல காங்கிரஸ் வீழ்த்த முடியாதுன்ற ஒரு சூழல் இருக்கப்ப, நேர் எதிர் கொள்கையில இருந்த சுதந்திர கட்சியோட ராபா ரா ரா- ராஜகோபாலாச்சாரியாரோட அண்ணா வந்து ஒரு ஒப்பந்தம் வர்றாரு. என்ன அப்படின்னா, தேர்தல் வேற, கொள்கை வேற. இப்ப எல்லாரும் சேர்ந்து நின்னாதான் காங்கிரஸை வீழ்த்த முடியும். காங்கிரஸ் ஒரு பெரிய பூதமா இருக்கு. காங்கிரஸை வீழ்த்த முடியும். அப்ப எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நின்னாதான் காங்கிரஸை வீழ்த்த முடியும். ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறார். அது வெற்றியும் பெறுறாங்க. இப்ப நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரைக்கும் நீங்க ஒரு பக்கம் தனிச்சு நிக்கிறீங்க. விஜயோட கட்சி ஒரு பக்கம் தனிச்சு நிக்குது. பாரதிய ஜனதா ஒரு பக்கம் நிக்கிறாங்க. ஒரு பக்கம் அதிமுக நிக்குதுன்னா, எல்லா இது இப்ப நாம் தமிழர் கட்சி திமுக கடுமையா விமர்சிக்குது. தமிழக வெற்றி கழகம் விஜயோட தமிழக வெற்றி கழகம் விஜயை கடுமையா திமுக கடுமையா விமர்சிக்கிறாங்க. இப்ப விமர்சிக்கிறவங்க எதிர்க்கிறவங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் நிக்கிறப்போ ஏறத்தாழ தமிழக வெற்றி கழகமோ இல்ல நாம் தமிழர் கட்சியோ திமுக வெற்றிக்கு நேரடியாவோ இல்ல மறைமுகமோ பாடுபடுற மாதிரி தானே அது அமையுது. எங்களை எதிரி வந்து இப்ப அண்ணாவுக்கு வந்து காமராசர் இது காங்கிரஸ் வீழ்த்தணும் அதான் நோக்கம். ம். காங்கிரஸ் வீழ்த்துறதுக்கு தான் திமுக தொடங்கப்படுது. ம். அப்ப அவங்களுக்கு ஒரே இலக்கு தான் ம். காங்கிரஸை வீழ்த்தி திமுக ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நகரணும். ம். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் திமுக வீழ்த்தணுங்கிறது மட்டும் இல்ல, ம். அதிமுகவும் வீழ்த்தணும். ம். இந்த திராவிட கட்சிகள் ரெண்டையும் வீழ்த்தணும். ம். ஒரு எதிரி இல்ல, 2 பேருமே எதிரி தான். இல்ல ஒரு இதோட ஒரு துணை கல்வி சேர்த்து வச்சிடுறேன். ஏன்னா நீங்க 2009, 2014 காலகட்டங்கள்ல காங்கிரஸை வீழ்த்தணும்னு முழுக்க வேலை செஞ்சது. காங்கிரஸ் முழுக்க வீழ்த்தணும் அப்படின்ற காங்கிரஸ் கூட இருக்கிற திமுக வீழ்த்தணும்னும் போது அதிமுகவுக்கு ஆதரிச்சு தேர்தல் பரப்புரை செய்றீங்க. 2011, 14 தேர்தல் இருக்கு. அப்ப அன்னைக்கு அதிமுகவை ஆதரிச்சு காங்கிரஸ் வீழ்த்துன்றதுக்காக அதிமுக ஒரு ஆயுதமா கையில் எடுக்கிறீங்க. இல்ல நான் இன்னைக்கு சொல்றேன். ம். 2009 இயக்கமாகி 2010 கட்சியாகி ம். 16 போட்டி போடுறோம். ம். 16க்கு இடைப்பட்ட காலத்துல அவ்வளவு வலிமை கட்சிக்கு வலிமை இல்லை. ம். அப்ப தேர்தல் காலத்துல மிக மோசமா இருக்கக்கூடிய எதிரியை வீழ்த்த வேண்டிய தேவை வருது. ம். மிக மோசமா இருக்கக்கூடிய எதிரியை வீழ்த்திட்டு முதன்மை எதிரியை வீழ்த்தணும் அப்படிங்கிற தேவை உருவாகிறப்ப அன்னைக்கு வந்து எல்லா தொகுதிகளிலையும் கண்மூடித்தனமான ஆதரவு கொடுக்கல. ம். அன்னைக்கு வந்து விசிகா வைத்துன்னு என்ன வேட்பாளரை வந்து நம்ம ஆதரிக்கல. அன்னைக்கு வந்து காங்கிரஸ் வீழ்த்துறதுக்கு காங்கிரஸ்னா 60க்கும் மேற்பட்ட தொகுதிகள்ல ம். காங்கிரஸ்க்கு எதிராக வந்து யார் இருந்தாங்கன்னா அன்னைக்கு வந்து இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, ஜவாஹிருல்லா, ம். அதிமுக, தேமுதிகன்னு யாருன்னாலும் அவங்கள வந்து ஆதரிச்சோம். ம். காங்கிரஸ் வீழ்த்ததுக்கு ஆயுதமா பயன்படுத்தி கொண்டோம். 2024 பாஜக அண்ணா தொகுதிகளில் பாஜக வீழ்த்ததுக்கு ஆயுதமா பயன்படுத்தணும். ம். 2014 நாமே போட்டி போட்டோம். நாமே களத்துக்கு வந்துட்டோம். அப்ப யாரோட தயவும் தேவையில்லை, யாரோட துணையும் நமக்கு தேவையில்லை. ம். அப்ப நாம இலக்கு நோக்கிய பயணத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக நாங்க கட்சிடங்களையே. ம். எடப்பாடி பழனிசாமி ஒரு மோசமான ஆட்சியாளர் தான். அதுல என்ன மாற்று எடுத்துக்க முடியும்? ம். இப்ப திமுக வீழ்த்திட்டு அதிமுக அமர வச்சுட்டா அதிமுக நல்லாட்சி கொடுத்துருமா? ம். அதிமுக இங்க ஜெயலலிதா ஆட்சி கூட விட்டுருங்க. ம். 4 ஆண்டுகள் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல ம். தூத்துக்குடியில கொலை செய்யப்பட்ட 15 பேரும் தமிழர் தானே. ம்.
யார் இல்ல உத்தரவு அவரோட போட்டா? ஆட்சியிலேயே தான் நீங்க சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப அண்ணன் சீமான் அவர்கள் வந்து முருகனுக்கு வந்து இந்த மாரி இதுக்கு வந்து விடுமுறை அறிவிக்குன்னு சொல்லியிருந்தாரு, அறிவிச்சிருந்தாரு. ஆ நெகிழி நெகிழிக்கு வந்து அது அது பார்த்தீங்கன்னா தடை எல்லாமே போட்டிருந்தாங்க. அவரா இந்த மண் மீது, மக்கள் மீது, ம், தமிழர் பண்பாட்டின் மீது கொண்ட பற்றின் காரணமா செய்யல. ஒரு ம், நெருக்கடி குடுத்து, அழுத்தம் குடுத்து, ம், அத சாத்தியப்படுத்துறோம். ம், அப்ப அந்த அரசியல் அழுத்தத்தின் விளைவா தான் சாத்தியப்படுத்தாரு. ம், அவருக்கா வந்து தமிழர் மெய்யியல், தமிழர் பண்பாடு, ம், தமிழர் மெய்யியல் மீட்சி, ம், தமிழினத்தோட ஓர்மை, ம், தமிழினத்தோட வளங்கள் அப்படிங்கிற பற்றோ, பாசமோ எதுவும் கிடையாது. ம், அவங்களுக்கு அதிகார வெறி. ம், திமுகவுக்கா தான், அதிமுகவுக்கா தான். ம், அதுக்கு திமுக வீழ்த்துறதுக்கு அதிமுக போய் நிக்க முடியாது. ம். 2 பேருமே சரிசமமான எதிரிகள் தான் நமக்கு. இதுல சரி. வந்து ம், அதிமுக வந்து எந்த கோட்பாட்டு வேடம் போறதில்ல. திமுக போல ஆக்டோபஸ்காரங்கள் போல ஆக்கிரமிச்சு நிக்கிறது இல்ல. ம், பலவீனமா இருக்கிறாங்க. இவங்க பலமா இருக்கிறாங்க. அவ்வளவுதான் ம், வித்தியாசமே ஒழிய. ம், 2 பேரும் பெருந்தலைவர் காமராஜ் சொன்னது போல ம், ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் தான். ம், ஒருத்தங்களை வீழ்த்த இன்னொருத்தவங்களோட போய் நிக்க முடியாது. ம். அதுக்கு வாய்ப்பு இல்ல. இப்ப நீங்க அடுத்த கேள்வி. அதிமுக ஆட்சியில நாம் தமிழர் கட்சி அதிக நெருக்குதல்கள சந்திச்சதா? இல்ல திமுக ஆட்சியில சந்திக்குதா? அதிமுக ஆட்சி சந்திச்சோம். திமுக ஆட்சி சந்திக்கிறோம். ம், அதிமுக ஆட்சி காலத்துல 2018 காலகட்டத்துல ம், காவிரி உரிமை மீட்பு போராட்டத்துக்காக இன்னைக்கு ஐபிஎல் நடத்தக்கூடாது. ம், இங்க வந்து காவிரி மேலாண்மை வாரியம் வேணும்னு சொல்லி போராடி கொண்டிருக்கிற வேளையில இங்க கேளிக்கை பொழுதுபோக்கு அவசியம் இல்ல. இந்த ம், கேளிக்கை பொழுதுபோக்கு நடந்துச்சுன்னா, அப்ப தமிழ்நாட்டோட தலைநகரத்துல வந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி அவங்க வந்து கேளிக்கை பொழுதுபோக்கில் ஈடுபடுறாங்க. ம், அப்ப காவிரி வந்து தமிழ்நாட்டுல ஒரு பிரச்சனையே இல்ல அப்படின்னு உச்சநீதிமன்றத்துல போய் ம், கர்நாடக அரசு வாதிடும். ம், அதனால அன்னைக்கு ஐபிஎல் போட்டி நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு முற்றுகிற போராட்டத்தை அறிவிக்கிறோம். ம், அந்த போராட்டத்துக்கு பிறகு நாம் தமிழர் கட்சி மீது கடும் ஒடுக்குமுறை ஏறக்குறைய வந்து 3 மாத காலம் நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகிகள் வந்து மாநிலம் முழுக்க வேட்டையாடப்பட்டாங்க. தொடர்ச்சியா வழக்கு, அண்ணன் சீமான் மீது வழக்கு, என் மீது குண்டர் சட்டம், அண்ணன் கடல் தீபன் மீது குண்டர் சட்டம், ம், அதே போல அண்ணன் சீமானவர்கள் வந்து 8 வழிச்சாலைக்கு எதிரான போராட்டத்தின் போது சிறைப்படுத்தப்பட்டாங்க. ம், அப்ப கடும் ஒடுக்குமுறை அடக்குமுறை தானே. ம். இப்ப திமுக ஆட்சி காலத்துல வந்து வேற வடிவத்துல இருக்குது. இல்ல நீங்க இதே அப்படி திமுக ஆட்சி காலத்துல அண்ணன் சாட்டை துறைமுகன் வந்து 4 முறை கைது செய்யப்பட்டாரு. ம். இல்ல ஓராண்டு காலம் சிறையில் அன்னைக்கு இருந்தாரு. அவ்வளவு அடக்குமுறை இருக்குன்னு நீங்க சொன்னாலுமே, வெளிப்படையான கூட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் தொடர்ச்சியா நாம் தமிழர் கட்சி பார்க்க முடிஞ்சது. ஆனா திமுகவோட ஆட்சி காலத்துல இந்த மாரியான வீரியமான போராட்டங்களோ, பொதுக்கூட்டங்களோ, அந்த மாரி விஷயங்கள கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சி கொஞ்சம் அதாவது ம், அதிமுக ஆட்சி காலத்துல வந்து நிறைய போராட்டங்கள் மக்கள் செஞ்சாங்க. ம், இன்னைக்கு வந்து அன்னைக்கு பல பேர் வந்து அரசுக்கு எதிராக குரல் எழுப்பினாங்க. ம். இன்னைக்கு பல பேர் அமைதியாயிட்டாங்க. இன்னைக்கு இன்னைக்கு அதுக்கு இயக்கங்களா காரணம் கட்சிகளா போராடினா நாம் தான் போராடி கொண்டிருக்க முடியும். ம், தனிப்பட்ட ஆட்கள் சார்ந்து செயல்பட்ட பலர் வந்து ஒண்ணு திமுக அனுதாபி ஆயிட்டாங்க, இல்ல ம், அமைதி ஆயிட்டாங்க. அவங்க ம், போராடல. ம், ஆனா அத வந்து அதிமுக வந்து அனுமதி கொடுத்துச்சு ம், அப்படின்னு அதிமுகவுக்கான நியாயமா பார்க்க முடியாது. ம், அதிமுக தான் ஒடுக்குமுறை பண்ணுச்சு. ம், தூத்துக்குடி படுகொலைக்கு பிறகு ம், தூத்துக்குடியில போய் போராட்டம் பண்றதுக்கு அனுமதி இல்லாம ம், அண்ணன் சீமான் வந்து நெல்லையில போய் போராட்டம் பண்ணாங்க. ம், அப்ப பண்ணது யாரு? ம், அன்னைக்கு வந்து காஷ்மீர்ல என்ன பேரவெல்லாம் நடந்துச்சோ ம், அதே போல வந்து வீட்டுக்குள்ள புகுந்து எல்லா ஆண்களையும் பிடித்து கொண்டு போய் ம், கைது பண்ணி கொண்டு அடிச்சு உரிச்சு எல்லா பேரவலத்தையும் நிகழ்த்தது வந்து அதிமுக தானே. ம், அதை எப்படி இது பண்ண முடியும்? அப்ப அது ஒரு வடிவம்னா திமுக இன்னொரு வடிவம். ம். அவ்வளவுதான். மத்தபடி இதுல ஒருத்த புனிதர் அப்படின்னு யாரையும் காப்பாற்ற முடியாது. இப்போ ஊடகங்கள் பத்தி சமீபத்துல உங்களுடைய யூடியூப் சேனல்ல பேசும்போது சொல்லியிருந்தீங்க. ஊடகங்கள்ல இருக்க நெறைய பேர் வந்து திமுகவோட அனுதாபிகளா இருக்காங்க. திமுக ஆதரவாளர்களா இருக்காங்க. திமுகட்ட பணம் பெற்று பேசுறாரு அப்டின்னீங்க. இன்னைக்கு ஊடகங்களோட செயல்பாடு எப்படி இருக்கு? அதாவது கோடி மீடியா அப்படிம்பாங்க. ம், அதாவது மடி மீது அமர்ந்திருக்கும் குழந்தை அப்படிங்கிற பொருள்பட வடநாட்டுல சொல்லுவாங்க. ம், வடநாட்டுல வந்து மோடிக்கு ஆதரவான கருத்துருவாக்கங்கள், மோடிக்கு ஆதரவான விவாதங்கள் தான் நடக்கும். ம், அதே போல தமிழ்நாட்டுல வந்து திமுக அரசை தொடர்ச்சியாக காப்பாற்றி கொண்டிருப்பது வந்து ஊடகங்கள் தான். ம், தமிழ்நாட்டுல பெரிய சிக்கல் இல்ல, தமிழ்நாட்டுல எல்லாம் அமைதியா நடக்குது என்பது போல திமுக வந்து வலிக்காம விமர்சிக்கிறது ஊடகங்கள் தான். ம், குறிப்பா ஊடக விவாதங்கள் எடுத்துக்கிட்டோம்னா, ஊடக விவாதங்கள்ல 3 பேர் அமர்ந்திருக்காங்க. திமுகவோட செய்தி தொடர்பாளர், ம், திமுக கூட்டணி கட்சி செய்தி தொடர்பாளர், ம், திமுக ஆதரவு பத்திரிகையாளர். ம், அப்ப 1 மணி நேர விவாதத்துல 1/2 மணி நேரத்துக்கு மேல வந்து திமுகவுக்கு ஆதரவான கருத்துக்கள் தான் போகுது. ம், ஒருவேளை இந்த 3 பேரும் பேச மறந்தாலும், ம், அவங்க கோட்டை விட்டாலும், நெறியாளர் குறுக்க வந்து அவரு பேசுறாரு. ம், அப்ப அவங்க சார்பில் எடுத்துறாங்க. கடந்த காலத்துல வந்து சமூக செயல்பாட்டாளர், பத்திரிகையாளர், நடுதலையாளர், பெரியாதியவாதி, பெண்ணியவாதி ம், அப்படின்னு இயங்கிய பலர் வந்து இன்னைக்கு திமுக அப்படிங்கிற முகத்தை காட்டிட்டாங்க. எல்லாம் திமுகவுக்கு ஆதரவான முகத்தை காட்டுறாங்க. ம், ஊடகங்களின் போக்குங்கிறது ரொம்ப ரொம்ப இழிவா இருக்கு. மக்கள் பக்கம்னு அரசை நோக்கி கேள்வி எழுப்பணும். இவங்க அரசின் பக்கம்னு அரசியலுடைய தவறுகளை வந்து நியாயம் கற்பிக்கிற வேலையை வந்து ஊடகங்கள் செய்யுது. ம். அது ரொம்ப கொடுமைதான் அது. சரி. குறைஞ்சபட்சம் இந்த நெறியாளர்கள்லாம் பரவால்ல. இவங்கலாம் ஓரளவுக்கு நியாயமா நடந்துக்கிறாங்கன்னா, யாராவது உங்க இதுல இல்ல சொல்லுங்க. அப்படி நம்ம சொல்லவும் முடியாது. ம், அப்படி சொல்லி நம்ம அது அவங்களுக்கு சிக்கல். அது ம், தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ரொம்ப ம், அப்படின்னு அப்படி சொல்றதுனா கூட யோசிக்க முடியாது. ம், ம், ரொம்ப யோசிக்க முடியாது. ம், ம், அதனால இன்னைக்கு
அதாவது நிறையாளர்களுக்கு வந்து அரசியல் பார்வை இருக்கும், அரசியல் ஒரு ஒரு கருத்தியல் இருக்கும். அதை வந்து காட்டாம வேலை செய்யணும், அதை வந்து வெளிப்படுத்தாம நியாயத்தின்படி நிக்கணும். ஆனா அப்படி இல்லை இன்னைக்கு. பெரும்பான்மை எல்லாருமே ஒரு சார்பு நிலை எடுத்துட்டாங்க. சரி, 2026 தேர்தல்ல ஆட்சி அமைக்கிறதுக்கான வேலைகளை முன்னெடுக்கிறீங்க. எத்தனை தொகுதிகள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு? எவ்வளவு சதவீத வாக்குகள் நாம் தமிழ் கட்சி குறி வைக்கும்? வெற்றி பெறணும், ஆட்சியை பிடிக்கணும், அதுதான் உழைக்கணும். இப்ப அந்த அனுமானங்கள், கருத்து கணிப்புகள் அதெல்லாம் இப்ப தேவையில்லை. 2026ல 234 வெற்றி பெறணும், அதான் இலக்கு. குறிப்பிட்டு ஏதாவது பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி நாம் தமிழ் கட்சி இதுக்காக முன்னெடுக்க வியூகம் அப்படின்னு இல்லை. நம்ம கடந்த காலத்துல செஞ்சதை விட கூடுதல் என்ன பண்றோம்னா, கட்சியோட கட்டமைப்பை வந்து வலுப்படுத்துவதற்காக, கடைக்கோடி வரைக்கும் அதை விரிவுபடுத்துவதற்காக, அந்த வாக்ககத்தை அடிப்படையை வச்சு நம்ம வாக்ககத்தை இத்தனை வாக்ககம் வந்து ஒரு தொகுதி அப்படின்னு ஒரு தொகுதியவே பல தொகுதிகளா பிரிச்சு வாக்ககத்தை அடிப்படையை வச்சு நம்ம கிளைய கட்டுறோம். அதுதான் நம்ம செய்யற வியூகம். இப்போ அதிகபட்சமா நாம் தமிழர் கட்சி வந்து சட்டமன்ற தேர்தல் நின்னப்போ ஒரு தொகுதியில் குறிப்பிட்டு ஒரு தொகுதியில் அதிகபட்ச வாக்குகள் வாங்கினது அண்ணன் சீமான் வந்து 48,000 வாக்குகள் வாங்கியது. எனக்கு தெரிஞ்சு அதுதான் அதிகபட்ச வாக்குகள். இப்போ விஜய் அவர்கள் தேர்தல் அரசியல் களத்தில் வரார். விஜய்க்கு இப்போ விஜயகாந்த் மாதிரி ஏன்னா குறிப்பிட்ட ஒரு தொகுதியை தேர்ந்தெடுத்து அவங்க நிற்பாங்க, இது பண்ணுவாங்க. ஒருவேளை இப்படி நடக்கிற பட்சத்தில் நாம் தமிழ் கட்சி வாக்கு சதவீதம் கூடியிருக்கலாம், குறைஞ்சிருக்கலாம், ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். ஆனா விஜய் அவரோட கட்சி சட்டமன்றத்துக்குள்ள போகுது, நாம் தமிழ் கட்சி போக முடியலன்னா எல்லா சாத்தியக்கூறுகளையும் சொல்றீங்க. நாம் தமிழ் கட்சி தாக்கத்தை ஏற்படுத்திருக்கலாம், வாக்களை பெற்றுக்கலாம், வெற்றி பெற்றுக்கலாம்னு ஒன்று இருக்கு, அதையும் சொல்லுங்க. அதுக்கு கேள்வி இல்ல, நான் நேரடியாக இந்த கேள்வி வச்சிருக்கேன்னா, நீங்க ஒரு பக்கம் இயக்கமா இருந்து அந்த அரசியல் இருக்கீங்க, தொடர்ச்சியான போராட்டங்கள் 1% வந்திருக்கு, எல்லாமே மறுக்க முடியாது, மாற்று கருத்து இல்லை. ஆனா மறுபடியும் இந்த தேர்தலையும் வெற்றி பெற முடியல அப்படின்னா தொண்டர்கள் சோர்வடைஞ்சிட மாட்டாங்களா? விஜயோட கட்சி ஒரு வருகை பதிவு செய்து சட்டமன்றத்தில் இருக்குன்னா அப்ப நாம் தமிழ் கட்சி ஒருவேளை குறைஞ்சபட்சம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்காங்க, ஆனா ஜெயிக்க முடியலன்னா தொண்டர்கள் மத்தியில் அது ஒரு பெரிய மனச்சோர்வு. அதாவது நாம் தமிழ் கட்சி வெல்லும், அதுல மாற்று கருத்து இல்ல. இதுல வந்து நெருக்கடி இருப்பது நாங்க இல்ல, விஜய் தான். விஜய் ஜெயிச்சாலும் பிரச்சனை, தோற்றாலும் பிரச்சனை. விஜய் வந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வந்து கட்சி வெல்லாது, நான் உடைய நம்புறேன். கட்சி வெல்ல வாய்ப்பு இல்லை. அதிகபட்சம் மிஞ்சி போனா விஜய்க்கு வெற்றிக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஜெயிப்பாருன்னு சொல்லல, வெற்றிக்கான வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை விஜய் தோத்துட்டாருன்னா அதோட தமிழக வெற்றிகளும் முடிஞ்சுச்சு, விஜயோட அரசியலும் முடிஞ்சுச்சு. விஜய் வெற்றி பெற்றுட்டாருன்னா ஒரு ஆளா சட்டமன்றத்துக்கு போகணும். சட்டமன்றத்துக்கு போகணும். விஜயகாந்த் வந்து 2006ல சட்டமன்றத்துக்கு போறப்ப 2006ல இருந்து 2011 வரைக்கும் பெரிய சத்தமே கிடையாது. 2011ல வந்து விஜயகாந்த் வந்து எதிர்கட்சி தலைவரா உள்ள போறாரு. திரும்ப ஜெயலலிதாவுக்கும் அவருக்குமான மோதல் வந்து அதுக்கும் பிறகு என்னன்னா அதிமுக தொடர்ச்சி அவரை சீன்றாங்க. சீன பிறகு அவர் என்னன்னா நேரடியா தொலைக்காட்சியை போட்டாதான் சட்டமன்றத்துக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்துக்கு போகல. அதான் சொன்ன, ஒரு பக்கம் தானே காட்டுறீங்க, மறுபக்கம் காட்டலைன்னு சொன்னது காரணம் என்னன்னா தொடர்ச்சி அவர் சீன்றாங்க. அப்ப 20 பேரோட எல்லாத்தையும் துணிச்சல் கொள்ற விஜயகாந்தாலேயே சட்டமன்றத்துக்குள்ள சமாளிக்க முடியலன்னா விஜய் போன்ற ஒருத்தரோட குணாசியத்துக்கும் சுபாவத்துக்கும் ஒரு ஆளா சட்டமன்றத்துக்கு போனார்னா என்ன ஆகும்? இவர் வந்து பத்திரிகை சந்திப்பை இதுவரைக்கும் நிகழ்த்தல. அவரோட பேச்சு எல்லாமே முன்கூட்டியே வந்து தயாரிக்கப்பட்டது, வடிவமைக்கப்பட்டது. எதுவுமே அவர் சிந்தனையில உதிச்ச கருத்துக்கள் இல்லை. யாரோ எழுதி கொடுத்து அதை ஒப்பிச்சு திரைப்படத்துல வசனம் பேசுறது போல பேசுது. அப்ப அவரு சட்டமன்றத்துக்கு போனார்னா அங்க பேசணும், அங்க பதில் சொல்லணும். திரும்ப ஒருவேளை சட்டமன்றத்தை இல்ல நான் வெளிநட பண்றேன்னா வெளில வரப்ப பத்திரிகையாளர் இருப்பாங்க, அங்க பதில் சொல்லணும். இதுக்கெல்லாம் ஆற்றல் இல்லைன்னா அப்ப அவர் ஜெயிச்சாலும் பிரச்சனை, தோத்தாலும் பிரச்சனை. இது உங்களுடைய அனுமானமா இருக்கு. அனுமானம் இல்ல, யதார்த்தம். இதான் இல்ல, நீங்க அப்படி சொல்லும் போது பார்த்தா 2016ல கடலூர்ல அண்ணன் சீமான் நிக்கிறாரு, 12,000 வாக்குகள் தான் பெறுறாரு. ஏறத்தாழ 3வது இடம் 4வது இடத்துக்கு வராரு. 3வது இடம் கூட 4வது இடம், பாமக அடுத்தபடியே தான் வராரு. அதுக்கப்புறம் இப்ப திருவொற்றியூர் நிக்கும் போது 48,000 வாக்குகள் வாங்குறாரு. இப்ப மறுபடியும் அண்ணன் சீமான் உள்ள போறாருன்னா இது எப்படி விஜய்க்கும் இதுக்கு வந்து நீங்க சொல்ற அத்தனை விஷயம் அண்ணன் சீமானோட அவரோட குணாதிசயத்தை தாண்டி அவரோட ஆற்றல், அவரோட அறிவு, அவரோட மக்கள் மீதான பற்று, அவரோட கருத்துக்கள் அப்ப விஜய்க்கு இல்லைன்றீங்க? விஜய்க்கு என்ன இருக்கு? மலைக்கு மடுக்குமான மடு கூட இல்ல, அதுக்கும் கீழே தான், ஒண்ணுமே கிடையாது. அவருக்கு அதிகபட்சமான விமர்சனமா இல்லையா? எது அதிகபட்சமான அவருக்கு? அதாவதுங்க, இப்போ நான் கேட்கிறேன், மோடி வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கல அப்படின்ற விமர்சனம் இருக்கு. ஏன் விஜய் சந்திக்கல? ஏன் இந்த பத்திரிகையாளர் சந்திக்காமலே 3வது முறை தொடர்ச்சியா பிரதமரா இருக்காரு. உலகம் முழுக்க அது விமர்சனமா தான் இருக்கு. மோடி வந்து பத்திரிகையாளர் சந்திக்காத விமர்சனமா தான் இருக்கு. விமர்சனம் அதே போல விஜய் ஏன் பார்க்கல? ஏன்னா அவர் வந்து அந்த நேரத்துல கேள்விகளை உள்வாங்கி பதில் சொல்ற அளவுக்கு உள்ள ஒண்ணு இல்ல. யாரோ எழுதி கொடுத்த கருத்துக்களை தான் அவர் ஒப்பிச்சுட்டு மனப்பாடம் பண்ணி இது பண்றாரு. அவருக்குன்னு சுயமா இந்த கருத்து. நீங்க சொல்லும் போது ஊடகங்கள் விலைக்கு போயிடுச்சு, விலைக்கு வாங்கிருச்சு. விஜயகாந்தை எப்படி வந்து ஊடகங்கள் கேள்வி கேட்டு அவர் ஒரு மன உளைச்சலுக்கு உண்டாச்சோ அந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துலான்னு கூட விஜய் வந்து விஜயகாந்த் வந்து வீழ்ந்தது ஊடகங்களால மட்டும் இல்ல, தவறான நிலைப்பாடுகள், தவறான செயல்பாடுகள் தான். விஜயகாந்த் வந்து ஊடகங்களை வந்து அவர் சரியா கையாளுங்க. நான் பதில் சொல்ல விரும்பல சொல்லிட்டு கடந்து போயிருக்கலாம். அவர் கடந்து போகலையே, பத்திரிகையாள்கிட்ட கோபமா நடந்துட்டாரு.
அவங்கள்ட்ட வந்து தூக்கி அடிச்சிருவேன் பாத்துக்க அப்படிலாம் பேசினாரு. அதோட அது மெச்சூர் தேவையில்லையே. அதோட அதை மெச்சூர் தாண்டி தான் விஜய் கடந்து போறாரு. அதை தாண்டி அவர் எடுத்த தவறான நிலைப்பாடு. ம், விஜயகாந்த் வந்து 2016 ம், திமுக கூட்டணி கூப்பிடுது. ம், திமுக கூட்டணி கூப்பிடுறப்ப ஒரே நேரத்துல 3 கட்சியே பேரம் பேசுது. ம், ஒரே நேரத்துல நான் வந்து ஊழல் ஒழிப்பு மாநாடு போடுறேன் உளுந்தூர்பேட்டையில, அந்த ம், மாநாட்டுலாம் சொல்லுவேன், ம், தொண்டர்கள்ட்ட கருத்த கட்டு சொல்லுவேன், அங்கேயும் சொல்லல. ம், அப்ப ஒரே நேரத்துல 3 கட்சியில பேரம் பேசினாங்க. ம், அப்ப மக்கள் மத்தியில பாக்குறப்ப இப்ப 3 கட்சியில பேரம் பேசினாங்கன்னா யாரை எடுத்து அரசு பண்ணுவாங்க தேர்தல்ல அப்படின்னு ம், கேள்வி பிறக்குது. ம், அப்ப என்ன தார்மீகம் இருக்குங்கிற கேள்வி பிறக்குது. ம், அப்ப அந்த இடத்துல நம்பகத்தன்மை அடிபட்டு போச்சு. அவங்க இதாயிட்டாங்க. ம், மக்களோட தெய்வத்தோட கூட்டணி சொல்லிவிட்டு இப்ப எல்லாரோடையும் கூட்டணி போட வந்து பேரம் பேசினா எப்படி மக்கள் ஏத்துக்குவான்? ம். அதெல்லாம் தெரிஞ்சு போனாரு. இல்ல விஜயகாந்த் அரசியல் ஒரு பக்கம் இருக்கட்டும், அவர் மறைஞ்சிட்டாரு, அதை பத்தி பேச வேணாம். விஜய் அவர்கள் அரசியல் பத்தி பேசும்போது நீங்க ஊடகங்களை தவிர்க்கிறத நீங்க சொல்றீங்க. மோடி அவர்களும் ஊடகங்களை தவிர்த்தாரு, இது பண்ணாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட அதிபர் ட்ரம்ப் வந்து பேசும்போது நான் மோடி வந்து என்னுடைய சிறந்த நண்பர்ன்றாரு. ஊடக இப்ப ஏன் சொல்றேன்னா, ம், அவர் பேச்சுங்கிறது திரைப்படம் போலதான் இருக்குன்னு சொல்றேன். ம், மத்தபடி அவருக்கான சுயமா சிந்திச்சு ஒரு ம், கருத்து சொல்றதுக்கான ஆற்றல் இல்ல. ம், அதனால அவர் வந்து ஊடகம் சந்திச்சா அது வெளிப்பட்டுன்னு சொல்றேன். ம், அப்ப சட்டமன்றம் போறப்ப ம், அங்க பேசக்கூடிய ஆற்றலோ எதுவுமே அவர் கிடையாது. ம், அப்ப கட்டாயம் வந்து அம்பலப்பட்டுவார். ம், அதனால அவருக்கு ஒண்ணுமே கிடையாது. அவர்ட்ட வந்து ஒரு பிராய்லர் கோழி போல எதுவுமே இல்ல அவர்ட்ட. ம், அவரை உருவாக்குறாங்க. அவருக்கு வந்து திரைப்புகழ் வெளிச்சம் இருக்கு. பெரிய திரைப்புகழ் வெளிச்சம் இருக்கு. ம், அவர் ட்வீட் போட்டாருன்னா ஊடகங்கள்ல விவாத பொருளாகும். ம், அதை வந்து வடநாட்டு ஊடகங்கள் வரைக்கும் எடுத்து பேசும். ம். இதை முதலீடா வச்சுக்கிட்டு மக்கள் செல்வாக்கு ஆட்சி இருக்கிறனால தானே அதை பேசுறாங்க, பேசு பொருளாகுது. மக்கள் செல்வாக்கு இருக்கிறனால மக்கள் பேசு செல்வாக்கெல்லாம் இல்லைங்க. இன்னைக்கெல்லாம் ம். யாரு போட்டாலும் இல்ல ஜெயிச்சாங்க. இது ஏன்னா நீங்க சொல்லும்போது இப்ப பஞ்சமி நில மீட்புன்னு ஒரு ஆர்ப்பாட்டம் நாம் தமிழ் கட்சி முன்னெடுக்க ஒரு பெரிய கூட்டம் திரளுது. அது ஊடகங்கள்ல செய்தியா வரல. ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் ஊடகங்கள் வந்து முதல்ல ம், நிறுவனங்கள். ம், முதல்ல அவங்களுக்கு தேவை வந்து வருமானம். ம், அங்க இருக்கக்கூடியவங்க வந்து முதல்ல பத்திரிகையாளர் கிடையாது. முதல்ல ம், ஊழியர்கள். ம், அவங்க வந்து லாப தேவைக்கு தான் வேலை செய்றாங்க. ம், இத பண்ணா நமக்கு காசு வருமா? ம், இத போட்டா நமக்கு செய்தி ஆகுமா? ம், அப்படின்னு. ம், அப்ப இத செய்தாக்குறாங்கன்னா நோக்கம் வந்து மக்களுக்கு தேவையானது அத்தியாவசியமானதுன்னு இல்ல. ம், மாறா வந்து இத போட்டா அதிபர் போய் பாப்பாங்கிறதுனாலதான். ம், மத்தபடி ஊடகங்களுக்கு பெரிய பொறுப்புணர்ச்சல் சமூக பொறுப்புணர்ச்சல் இன்னைக்கு இல்லையே. ம், அதனால அதை வச்சு சொல்ல முடியாது. ஊடகங்கள் வந்து விஜய் இல்ல நாளைக்கு விஷாலை கட்சினா கூட ஊடகங்கள் செய்தியாக்கும். ம். யார் கட்சினாலும் செய்தியாக்கும். அவ்வளவுதான். சரி. 2026ல அண்ணன் சீமான் எந்த தொகுதியில போட்டியிட போறார்? அதான் அறிவிப்பாங்க. ம். ஏறத்தாழ திருவொற்றியூர்ல ஏற்கனவே நின்றிருந்தார். அதே தொகுதி இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல வேற தொகுதி? எனக்கு தெரியல. அண்ணா அறிவிப்பாங்க. நானும் ரொம்ப உங்களை போல ஆவலோட காத்திருக்கேன். ம். மகிழ்ச்சி. உங்களோட நல்ல நோக்கம் நிறைவேற வாழ்த்துக்கள். நன்றி.